சௌந்தர்யா வெஸ் ஜாக்லின் இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படின்னீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள பிரச்சனை. யாருக்கு அதிகமா கிளாஸ் வருது? யாருக்கா? சௌந்தர்யாக்கு. அதான் அது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள நட்பா இருந்தாங்க, நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நாங்க நட்பா இல்லடா அப்படின்றதுதான் சௌந்தர்யாவுடைய கோப்பா இருக்கு. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். நிறைய இடத்துல ஜாக்லினை இது வரைக்கும் எக்கச்சக்க இடத்துல ஜாக்லினை தூக்கி போட்டு எதிர்ச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஆனா ஒரு வாட்டியும் சௌந்தர்யா அணுகும் போது பக்கத்துல நிக்கிறது ஜாக்லின் தான். சௌந்தர்யாவுக்கு வர கிளாப்ஸ பார்த்து ஜாக்லின் குறவப்பட்டாங்க அப்படின்னு குரூப் சொல்லுவோம். ஜாக்லினுடைய கேமும் ஜாக்லின் இத்தனை வாட்டி நாமினேட் ஆகி ஸ்ட்ராங்கா அந்த வீட்டுல இருக்காங்க, இத பார்த்து சௌந்தர்யாவுக்கு ஒரு ஷேக் நடக்குது. அதோடைய வெளிப்பாடா அதை நான் பாக்குறோம். நட்புக்காக ஜாக்லின் கண்ணீர் வடிக்கும் போது ரயான் அவர்கள் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசி ஒருத்தர் இன்னும் 9 நாள் தான் இருக்கு, வெளிப்படையா அப்படின்னு சொல்லும்போது நானும் கேட்கிறேன், ரயா நீங்க எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. சாச்சனா அவர்கள்ட்ட போய் ஏன் கப்ப நீங்க கழுவல அப்படின்றத வெளிப்படையா ஒரு 10 நிமிஷம் திரும்பி பேசி பாருங்களேன். தைரியம் இருந்தா சாச்சனா செஞ்சு விட்டுருவாங்க. ஏன்னா ஜாக்லின் ஏமாறிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட அதால மச்சான் ஜாக்கி, உலகத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒன்னு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். அது என்னமா வர்ஷினி, அவங்க எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான சாலி. சௌந்தர்யா அழுகும் போது கண்டென்ட் வாங்க, ஆனா அவங்க அழுது அது கண்டென்ட் இல்ல, அது எமோஷன். ஏன்னா அவங்க எப்பயாவது தான் அழுகுறாங்க. தீபக் போய் சாரியா சாரின்னு அவர் ஒரு வாட்டி சாரின்னு அழுதுகிட்டு இருந்த மூஞ்சி, ஐயோ இப்ப மதுரைக்கு இருந்தோம்ல வெளியில வர்ஷினி முத்துக்குமரனுடைய தீவிர ஆதரவாளர். தெரியுமா தெரியாதா? வெளியில செம்ம பெரிய ஆதரவாளர். ஒரு நாளைக்கு அவங்க 30 ட்வீட் சௌந்தர்யாவை அடிச்சு போடுவாங்க. முத்துக்குமரன் வாழ்க, முத்துக்குமரன் சூப்பர், முத்துக்குமரன் இது, முத்துக்குமரன் அது, இருக்கண்டா என் முத்துக்குமரனுக்கு நான் உள்ள போய் ஐ லவ் யூ சொல்ல போறேன்டான்ற வரைக்கும் போடுவாங்க. அதாவது முத்துக்குமரனை எவ்வளவு பேட் லைட்ல காட்ட முடியும் சாச்சனா உசுர கொடுத்து ட்ரை பண்றாங்க. ஆமா, அப்படியும் நான் சொல்ல மாட்டேன், இப்படியும் நான் சொல்ல மாட்டேன், நான் எப்படியும் சொல்ல மாட்டேன், இது என்ன விட்டுரு ஆத்தா அப்படின்றது முத்துக்குமரனுடைய மைண்ட் வாய்ஸா இருந்துச்சு. சௌந்தர்யாவுக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்து. கரெக்டா? வர்ஷினிக்கும் தீபக்குக்கும் நடந்த ஒரு பஞ்சாயத்து. எனக்கு தெரிஞ்சு வர்ஷினியாலதான் சௌந்தர்யாக்கும் ஜாக்லினுக்கும் இன்னைக்கு வெடிச்சதுனே நினைக்கிறேன். இப்ப இல்ல வர அந்த கண்டென்ட்க்கு வர, வர்ஷினி கண்டென்ட்க்கு வர, சௌந்தர்யா கண்டென்ட்க்கு வர, ஜாக்லின் கண்டென்ட்க்கு வர, 2 கண்டென்ட் நீங்க நடந்திருக்கு நீங்க சொன்ன மாதிரி. ஓகே, அதுக்கப்புறம் தீபக் அவர்களுடைய அருமையான பெர்ஃபார்மன்ஸோட இன்னைக்கு அந்த டான்ஸ் மேரத்தான் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ரயானுடைய அட்வைஸ் டு ஜாக்லின், அப்புறம் ஜாக்லின் சௌந்தர்யாவுடைய அந்த பிரைவேட் பிலாசபி டாக். இந்த 4 கண்டென்ட் தான் நீங்க பேச போற மக்களே. முதல் கண்டென்ட்டா சௌந்தர்யா வெஸ் ஜாக்லின். ஓகே, இவங்களுக்குள்ள என்னடா பிரச்சனை அப்படின்னீங்கன்னா ஆரம்பத்துல இருந்தே இவங்களுக்குள்ள பிரச்சனை. யாருக்கு அதிகமா கிளாஸ் வருது? யாருக்கா? சௌந்தர்யாக்கு. அதான் அது ஒரு பிரச்சனை அவங்களுக்குள்ள. அது ஒரு போதையாகி தலைக்கு ஏறி சில விஷயங்களை அவங்க வீட்டுக்குள்ள பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அந்த வாரம். அப்படி இருக்கும் பட்சத்துல அது போக 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 இவங்க எல்லாம் நட்பா இருந்தாங்கன்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம். நாங்க நட்பா இல்லடா அப்படின்றதுதான் சௌந்தர்யாவுடைய கோப்பா இருக்கு. ஏன்னா நிறைய இடத்துல ஜாக்லினை இது வரைக்கும் எக்கச்சக்க இடத்துல ஜாக்லினை தூக்கி போட்டு எதிர்ச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும் இத்தனை வாரத்திலையும். ஆனா ஒரு வாட்டியும் சௌந்தர்யா அணுகும் போது பக்கத்துல நிக்கிறது ஜாக்லின் தான். அதையும் நம்மளால பார்க்க முடியும். ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இந்த ப்ராப்ளம் எப்பயும் போல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய நாள் நடந்துகிட்டு இருக்கு. சோ நடந்துகிட்டு இருக்கிறதுக்கான முக்கிய காரணமா நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, சௌந்தர்யாவுக்கு வர கிளாப்ஸ பார்த்து ஜாக்லின் குறவப்பட்டாங்க அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. ஜாக்லினுடைய கேமும் ஜாக்லின் இத்தனை வாட்டி நாமினேட் ஆகி ஸ்ட்ராங்கா அந்த வீட்டுல இருக்காங்க, இத பார்த்து
சௌந்தர்யாவுக்கு ஒரு ஷேக் நடக்குது, அதோடைய வெளிப்பாடா அதை நான் பாக்குறோம் அப்படின்னு இந்த பக்கம் சொல்றோம். இப்ப நடுவுல சாலமன் பாப்பையா வேலையை நம்ம பார்க்கணும்ன்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம அன்பார்ச்சுனேட்லி ஜாக்லின் பக்கம் தான் போய் ஆகணும். ஏன்னா சௌந்தர்யாவுடைய அந்த கோரிக்கை எல்லாம் பார்த்தா சப்ப மேட்ருக்கு இருக்கும். முட்டை போட அளவு பண்ணல, முட்டை கோழி போட்டது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் சண்டையை போட்டா வெறுப்பொருமாவாதான். அழுகாத கண்ணு எரிஞ்சு தண்ணி வருது ஒரு மாதிரி. எனக்கு இந்த ஷோ பார்க்கணும். இல்ல வர்ஷினியே அழுதுட்டாங்களா, அதுல மனசு உடைஞ்சிட்டு. அது என்னமா வர்ஷினியே, அவங்க எவ்வளவு பெரிய ஒரு தைரியமான சாலி. சௌந்தர்யா அழுகும் போது கண்டென்ட் வாங்க, ஆனா அவங்க அழுதா அது கண்டென்ட் இல்ல, அது எமோஷன். ஏன்னா அவங்க எப்பயாவது தான் அழுகுறாங்களாம். இன்னைக்கு அவங்க கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா நேரா போய் கிச்சன் டீம்ல போய் ஏதாவது பண்ணி அருண் கிட்ட மொக்க போடலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த வேலையெல்லாம் வேணான்னு ஜாக்லின் கிளம்பி விட்டுட்டாங்க. அதுதான் அவங்களுக்கு இருந்த பெரிய பிரச்சனை. அப்போ சமைக்க வேண்டாம்னு சொன்னது பிரச்சனை இல்லையா? ஓ மை காட். அதுக்கப்புறம் அத நம்பிக்கிட்டு இருக்கோம். இல்ல அப்பாவி ஜனங்க நாங்க அதையே நம்பிட்டோமே அப்படின்ற. அப்படி நடந்திருக்கும் பட்சத்துல ஓகேவா, அதுதான் நடந்துச்சு ஆக்சுவலா. அதனால இவங்க போய் ஏதோ சொல்லும் போது அதுக்கு நீ பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லும் போது இவங்க வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி டபுள் ஸ்டாண்டர்ட்னு சொல்லி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணும் போது ரவீந்தர் பிரதர் அதுக்குள்ள போகும் போதுக்குள்ள நீ வேற நல்ல டிக்கெட்டா போய் எடுத்துருவாமா, வேற நல்ல பிரச்சனையா கொண்டு வாமான்னு தீபக் சொன்ன உடனேயே நாம் வைத்திருந்த அனைத்து ராஜதந்திரங்களும் வீணாகி போய்விட்டது ஜாக்லின் மேல. உள்ள வந்தோடனே முத்துக்குமரனை வெளியில வந்து வர்ஷினி வந்து முத்துக்குமரனுடைய தீவிர ஆதரவாளர். தெரியுமா தெரியாதா? வெளியில செம்ம பெரிய ஆதரவாளர். ஒரு நாளைக்கு அவங்க 30 ட்வீட் சௌந்தர்யாவை அடிச்சு போடுவாங்க. முத்துக்குமரன் வாழ்க, முத்துக்குமரன் சூப்பர், முத்துக்குமரன் இது, முத்துக்குமரன் அது, நான் இருக்கேன்டா என் முத்துக்குமரனுக்கு, நான் உள்ள போய் ஐ லவ் யூ சொல்ல போறேன்டான்ற வரைக்கும் போடுவாங்க. இந்த மாதிரி அதை ட்வீட் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் நான் ஃபாலோ பண்ணேன், வேற ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் பண்ணிட்டு உள்ள போன சௌந்தர்யா கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்கும் போது போன வாரமே முத்து நல்லா எக்ஸ்போஸ் ஆயிட்டாப்ல. முத்து ஒரு கிளவுன் மாதிரி பார்க்கப்பட்டாருன்னு மொத்த முத்துக்குமரன் ஆர்மியும் புரியல. என் ஸ்பேஸுக்கு வந்து எங்ககிட்ட பேசி ஃபாலோவர்ஸை ஏத்திட்டு உங்களுக்கு நீங்க போடுற ட்வீட் போட்டாலும் 100 பேர் ரீட்வீட் பண்ணோம், போட்டாலும் 100 பேர் ரீட்வீட் பண்ணி உங்களுக்கு ஒரு அடையாளத்தை ட்விட்டர்ல கொடுத்தா நீங்க அதை வச்சு என்ன பண்ணீங்க? மத்தவங்க எல்லாம் அடிச்சு உங்களை அடிக்க வரவெல்லாம் நாங்க அரணா போய் நின்னா நீங்க நாங்க சப்போர்ட் பண்ற ஆளையே இது செய்வீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே சௌந்தர்யா செஞ்சாங்க. வெளியில ஒரு ஆர்கானிக்கே இல்லம்மா அப்படின்னாங்க. அப்புறம் சௌந்தர்யா அடிக்குதுங்க அப்படின்னாங்க, அழுக விடுறாங்கன்னும் போது அதுக்கப்புறம் அந்த பக்கம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ். இந்த அடியெல்லாம் போதும் அப்படின்னு விருப்பப்பட்டவங்க அடுத்து எங்க போனாங்கன்னா ஜாக்லின் கிட்ட போனாங்க. ஜாக்லின் கிட்ட வாங்கி போதும், 2 பேருக்கு முட்டி வச்சது போதும் சொல்லி அங்க எல்லா சீசனையும் அங்க எல்லா கண்டென்ட்டையும் முடிச்சுட்டு இப்ப ஃபைனலா அவங்க வந்து இறங்கின இடம் தான் தீபக். சோ தீபக் கிட்ட அவங்க வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அழுத அந்த மொமெண்ட்டை வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சுக்கணும். அவங்க உட்கார்ந்துட்டு இப்ப அனுஷ்கா அழுதா கரெக்டா இருப்பான், நாம இப்ப ராணி வேஷத்துல இருக்கோம், அழுதா நம்ம மூஞ்சி கேமரால எப்படி இருக்கும்? இப்ப நம்ம லைட்டா அழுதா நம்மள யாராவது கன்சோல் பண்ணுவாங்களா? ஓகே வெயிட் பண்ணு. பக்கத்துல ரியா வந்துட்டா இப்ப நம்ம அழுதா அவ கன்சோல் பண்ணுவா, கரெக்டா இருக்கும். ரியா வந்து பசங்க படத்துல வர பகடா மாதிரி எங்க ஜீவா இப்ப கைய முறுக்குவான் பாரு, அந்த மாதிரி மூக்கு இப்ப ரெட் ஆகுது அப்படி முடிஞ்சோட ஒரு பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. விஜய் டிவினா விஜய் டிவி தான்ப்பா அவார்டு கொடுத்து இந்த அவார்டு கொடுக்குறோம் உங்களுக்கு இப்ப அழுக வரணுமே, இப்ப உங்களுக்கு நிறைய பேர் நீங்க நினைச்சு பாக்கணுமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு ரியா வந்து ஒரு வேலையை பார்த்தோல அப்பா
நம்ம பண்ண மொத்த பிளானுக்கும் ஒருத்தி மொத்தமா வந்து மாற்றா. இப்ப போடுறா பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னும் போது கண்ணுல தண்ணி வரல. வரலையா? ஃபர்ஸ்ட் வரல. வரல. அதனாலதான் கண்ணுக்குள்ள நகத்தை விட்டு குத்தி தண்ணியை வர வச்சாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல. அதுக்கப்புறம் ஏதோ பண்ணி கண்ணெல்லாம் இதாகி லைட்டா தண்ணி வந்த மாதிரி மக்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களுக்கு தெரியல. ஏன்னா கேமரா ஜூம் வைக்கல. இது எங்க மேல தவறு இல்லை. ஏன்னா சௌந்தர்யா அழுகும் போது ஜூம் வைப்பாங்க, ஜாக்லின் அழுகும் போது ஜூம் வைப்பாங்க. அந்த கண்ணீர் அப்படியே ஆறா அப்படியே வந்து தரையில விழுகிற வரைக்கும் ஜூம் காட்டுவாங்க. ஆனா இது டபுள் ஸ்டாண்டர்ட். இது வர்ஷினி சொல்ற மாதிரி இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட். வர்ஷினிக்கு அது செய்யல. ஏன்னா அவங்க கண்ணீர் வந்து ஆர்கானிக்கா இருக்கும். வர்ஷினி கண்ணீர் வந்து இன்ஆர்கானிக்கா இருந்துச்சு. ஆறா ஓடலையா? குட்டையா கூட நிக்கல. இதுலயும் அந்த ஆறா ஓடுறது வந்துச்சு. எப்ப வந்துச்சுன்னா அருண் வந்து என்னம்மா ஆச்சு உனக்கு வந்துச்சு. அதுல அல்டிமேட் அருண் கேரக்டர்லயே வராரு. அருண் கேரக்டர்லயே வந்து பேசுறாரு. நான் என்ன கேக்குறேன், வாரணம் 1000க்கும் பாகுபலிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? இங்க வாடா தம்பிக்கு வாடா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாம் கமெண்ட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதாலே அருணுக்கு தாங்க முடியல. ஆமா, அது ஒரு தனி ட்ராக் ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இருக்கட்டும். ஓகே, இது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? அது பாவம், அது தனியா வச்சிருவோம். அது அப்படி அடுத்து வச்சிருவோம் ஓரமா. ஓகே. இப்ப வர்ஷினி அவர்கள் உள்ள போய் என்ன தீபக் என்ன சொன்னார்னா, ஒரு நல்ல இதை கொண்டு வாமான்னு ஒரு நார்மல் டோன்ல தான் சொன்னார். அதை விட ரவீந்திர பிரதர் கலாய்ச்சிருப்பார். அப்ப ரவீந்திர பிரதர் மேல சொன்னா பிரச்சனை. ஏன்னா அவருக்கு ஆதரவா முத்துக்குமரன் ஆர்மி சப்போர்ட் இருக்கு வெளியில. அதே சப்போர்ட்டை பொழைப்பா வச்சுதான் இவங்க உள்ள போயிருக்காங்க. ஐயோ அது பிரச்சனை ஆயிருமேன்னு தெரியாம பயந்து தெரிஞ்சு தீபக் நீங்க வேற இது பண்ணலாம் திருப்பி வேகமா வந்தாங்க. நீங்க ஒரு சேஃப் பிளேயர், நீங்க ஒரு சேஃப் பிளேயர், நீங்க ஒரு சேஃப் பிளேயர், நீங்க ஒரு சேஃப் பிளேயர் அப்படின்றத 4 மாடுலேஷன்ல சொன்னாங்க. தெரியுமா, இவங்க எனக்காக தான் அழுதாங்கன்றே கன்ஃபியூஷன்ல இருந்தாங்க. இவங்க 4 வாட்டி தீபக்க சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் தீபக் இப்ப என்னதானே சொன்னாங்க, இதுக்கு நானே போறேன், கன்ஃபார்ம் தானே நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட மொமெண்ட் வந்து பர்ஃபெக்டா இருந்துச்சு நீங்க எபிசோட்ல. இதுக்கு முத்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாருல, அவரு கேரக்டர் இருக்கிறதுனால படப்படன்னு பேசுறாரு படையப்பா கேரக்டர்ல அப்படின்னு அவரு வேற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. நீங்க அதை தப்பா எடுத்துக்காதீங்கன்னு. இப்ப தீபக்கம் மன்னிப்பு கேட்க வச்சது ஒரு சக்சஸா நினைக்கிறாங்க அவங்க. தீபக் ஓகே நான் சாரிமா அழுதது அவர் ஒரு பயத்துல வந்து இந்த பெண்கள் அந்த பிக் பாஸ்ல அழுதாவே ஒரு பயம் இருக்கும் ஆண் கண்டஸ்டன்ட்க்கு. உடனே வெளியில ஆறா ஓட்டு விழுந்துரும், இல்ல ஓட்ட பிரிச்சு யாராவது இறங்கி ரெட் கார்டை கொடுத்துருவாங்கன்ற ஒரு பயம் இருக்கு பிக் பாஸ் வீட்ல. போன சீசன்ல நம்மளால பார்க்க முடியுது. அதனால தீபக் போய் சாரியா சாரின்னு அவர் ஒரு வாட்டி சாரின்னு அழுதுகிட்டு இருந்த மூஞ்சி, ஐயோ இப்ப நம்ம அழுதுட்டு இருந்தோம்ல சார் நடிக்கலாம் சார், நல்லா நடிக்கலாம் சார், நீ நடிகண்டா, சிவாஜியை பார்த்திருக்கேன், இதை பார்த்திருக்கேன், என்னமா நடிக்கிறாங்க வர்ஷினி அடி என் ஃப்ரெண்ட நான் பார்த்த மொமெண்டா நான் பார்க்க முடியும். நிச்சயமா அப்படிதான் இருந்துச்சு. அதாவது உண்மையும் கூட நினைக்கிறேன் நானே. இது அவ்வளவு பெரிய பிரச்சனை இல்லையேமா வர்ஷினிமா, நீ நிறைய பேசிருக்கியம்மா. அப்ப நிறைய பேர் உன்கிட்ட வந்து நீ ஆர்ஷா பேசியிருக்கேன்னு சொல்லணுமேமா. இந்த ரீஎன்ட்ரியில நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க, அது கூட ஓகேமா. உள்ள போய் ஒரு விஷயம் பேசினாங்க பாரு, நானே சமகாண்டாயிட்டேன். நான் முன்னாடி வந்தா எனக்கு கேம் ஆட தெரியாது நான் அனுப்பிட்டீங்க, ஓகே. இப்ப நான் கேம் ஆடணும்னு வந்திருக்கேன், நானும் மனுஷி தானே. கேம் ஆடணும்னு வந்திருக்கேன், நானும் மனுஷி தானே. என்னடா சம்பந்தம், இதுவும் ஒன்னாடா? சரி கேம் ஆட வந்தீங்கல்ல, என்ன கேம் ஆடினீங்க? அதான் ஆடிக்கிட்டு இருக்காங்களே, என்ன கேம் ஆட விடுங்கன்றாங்க. என்ன கேம் ஆடினாங்க? முத்துக்குமரன் டான்ஸ் ஆடும் போது சம்பந்தமே இல்லாம ஸ்டேஜ் மேல ஏறி முத்துக்குமரன் லவாக்கா புடிச்சு தூக்கி பாகுபலி தூக்கி போடுற மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. பாத்தீங்களா அந்த மொமெண்ட? முத்துக்குமரன் அவ்வளவு பெரிய கைக்குள்ள நுழைஞ்சு போயிட்டாரு. பப்பி சேம் மொமெண்ட் ஆயிடுச்சு.
ஓடிட்டேன் கீழே போய் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. அவங்களுக்கு அந்த அவமானத்தையும் தாங்க முடியல. அந்த அவமானம் தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. கஷ்ட தீபக் சொல்றதை வச்சு அழுதுட்டாங்க அப்படின்றத நான் நினைக்கிறேன். அப்ப எல்லாத்துக்கும் காரணம் முத்துக்குமரன் தானா? ஆமா, அந்த வீட்டுல எது நடந்தாலும் முத்துக்குமரன் தான்ற சொல்றதுக்கே ஒரு நிறைய ப்ளூடிக் ஐடிகள் இருக்கு. இதையும் சேர்த்துங்க ப்ளூடிக் ஐடிகளா அப்படின்னு சொல்றதுதான் நம்மளால முடிஞ்ச ஹெல்ப். ஓகே, டன். வேற என்னமா? வேற என்ன? நட்புக்காக ஜாக்லின் கண்ணீர் வடிக்கும் போது ரயான் அவர்கள் எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசி ஒருத்தர் இன்னும் 9 நாள் தான் இருக்கு, வெளிப்படையா அப்படின்னு சொல்லும் போது அதான் நானும் கேட்கிறேன். நீங்க எதா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. சாச்சனா அவர்கள்ட்ட போய் ஏன் கப்ப நீங்க கழுவல அப்படின்றத வெளிப்படையா ஒரு 10 நிமிஷம் திரும்பி பேசி பாருங்களா, தைரியம் இருந்தா. சாச்சனா செஞ்சு விட்டுருவாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஜாக்லினோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பிரச்சனை. அந்த அம்மாவுக்கு எப்பயாவது தான் இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் இந்த கேமையும் பிரிச்சு பார்க்க தெரியுது. அப்படி என்னைக்காவது சுயறிவு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கண்டென்ட்ல ஜாக்லினுக்கு வரும்போது அதையும் புடிச்சு நிப்பாட்டி இருக்கு ரயன் மேல. மிஸ்டர் கலர் வேணாம், டிக்கெட் வாங்கிட்டீங்க வேணாம், இது எல்லாருக்கும் தோணுது மக்களுக்கு. இல்ல இதே ரயான் தான் அப்படியே பிளாஷ்பேக்ல பாக்கும்போது ஜாக்லின் பத்தி சௌந்தர்யா கிட்ட சொல்லுவாரு, ஜாக்லின் கேரக்டரே எப்படிதான். அவங்க 2 பேருமே ஜாக்லினை வந்து கேவலமா பேசியிருக்காங்க. பேசிட்டு இங்க வந்து உத்தமர்கள் மாதிரி பேசுற மொமெண்ட் தான் நமக்கு கடுப்பா இருக்கும். அதுதான் இப்ப சௌந்தர்யா கூட எண்டிங்ல என்ன உட்கார்ந்து இல்ல எனக்கு புரியுது, இல்ல எனக்கு அப்படிதான் நீ அழும்போது நீங்க நோட் பண்ணது இல்லையா? சௌந்தர்யா ஜாக்லினை எப்பவுமே குரூப்ல அசிங்கப்படுத்திட்டு நைட்டு ஜாக்லினை கூப்பிட்டு பிரைவேட்ல பிரச்சனையை முடிச்சு என்னமோ அடுத்த நாள் காலையில ஜாக்லினே சௌந்தர்யா காலில் விழுந்த மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை போட்டு மறுபடியும் நட்புல வீழ்த்துறாங்கன்னு ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்து இன்னொரு 3 வாரம் கழிச்சு ஓட்டுவாங்க. இதை நாம ரொம்ப நாளா பார்த்துட்டோம் சௌந்தர்யா கிட்ட இருந்து. ஆமா தானே? ஆமா, அது 100 நாள் ஆக போயும் இன்னும் மாறாம இருக்கே, எப்படி இது? ஏன்னா ஜாக்லின் ஏமாறிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கூட அதால மச்சான், ஜாக்கி உலகத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஒண்ணு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்னு க்ளோஸ் பண்ற ஃப்ரெண்ட்ஸ். பாத்துக்கோ. நான் சொல்ல, இந்த நான் சொன்ன டைலாக் இல்ல, கமல் சார் சொன்ன டைலாக் பிக் பாஸ் ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு சீசன்ல. அதுல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இன்ஸ்பிரேஷனா. உடனே நான் சொன்னேன்னு சொல்லி நீங்க பில்டப் கொடுத்து இதெல்லாம் தெரியாம நீ வந்து ஒரு பில்டப் கொடுத்து நானும் இந்த பில்டப் நல்லா இருக்குன்னு கடந்து போய் இதையும் அதையும் எடுத்து போட்டு அப்படின்னு ஒரு கமெண்ட போட்டா எனக்கு முடிஞ்சு பேர் சொல்லி. ரைட்டு. சோ அவ்வளவுதான் சார், வேற எதுவுமே கிடையாது. A to 3 ரம்மில ராயல் என்ஃபீல்டை வென்றார் முத்துக்குமரன். ரொம்ப சந்தோஷம். அருமையான மகத்தான வெற்றி. நாளைக்கு கதை ஆரம்பிச்சிருவாங்க. மிடில் கிளாஸ் கார்டை யூஸ் பண்ணி, கஷ்டமான இருக்கிற பெயரை யூஸ் பண்ணி, அடித்தட்ட மக்கள் பேரை யூஸ் பண்ணி, கஷ்டப்படுற மக்களின் பெயரை யூஸ் பண்ணி, இப்படி எல்லாம் விளையாடிதான் ராயல் என்ஃபீல்டு பைக்கை வாங்கணுமா முத்துக்குமரன் அப்படின்னு சௌந்தர்யா பேரண்ட்ஸ் எல்லாம் பொங்க ஆரம்பிச்சிருப்பாங்க நேரத்துக்கு. இதுல இன்னொன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே முத்துக்குமரன் கிட்ட ராயல் என்ஃபீல்டு இருக்கு. அவரு வந்து சொந்த காசுல உழைப்புல அவங்க அப்பாவை வாங்கி கொடுக்க வேண்டாம் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கியிருந்திருக்காரு. மறுபடியும் 2வது ராயல் என்ஃபீல்டு எதுக்கு அவருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வரும். இது வந்து பர்சனலா எனக்கு தோணுச்சு, நான் கேக்குறேன். அப்ப இதையும் வந்து கதையா கட்டுவாங்கல்ல, எதுக்கு 2வது ராயல் என்ஃபீல்டு மேல ஆசைப்படுறாரு முத்துக்குமரன்? நடக்கும்ல? அது கூட வேணாம். முத்துக்குமரன் மாதிரி ஒரு பையனுக்குலாம் இருக்கிற ராயல் என்ஃபீல்டு, ராயல் என்ஃபீல்டு ஒரு கிளாஸ் அப்படின்னு பேசுற கூட்டமும் இருக்கும். இப்படி அந்த மாதிரி கேவலமான ஆட்களும் இருக்காங்க. கேவலம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். அது யார் வின் பண்ணிருந்தாலுமே சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க இத்தனை நாள் வீட்டுல இருந்திருக்காங்க, அவங்களுடைய எஃபர்ட் they deserve actually. அண்ட் இப்போ வீட்டுக்குள்ள வந்து சாச்சனா முத்துக்குமரன் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க இன்னைக்கு. இந்த டிசர்வ்டு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிசர்வ்டோட எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு. அவங்க நினைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த பதில் வந்து அண்ணே சொல்லணும்னு, ஆனா அண்ணே வந்து நோ 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 அப்படின்னு இருக்காரு. அதாவது முத்துக்குமரனை எவ்வளவு பேட் லைட்ல காட்ட முடியும் சாச்சனா வந்து உசுர கொடுத்து ட்ரை பண்றாங்க. ஆமா, அப்படியும் நான் சொல்ல மாட்டேன், இப்படியும் நான் சொல்ல மாட்டேன், நான் எப்படியும் சொல்ல மாட்டேன். தயவுசெய்து என்னை விட்டுரு ஆத்தா
அப்படின்றது முத்துக்குமரனுடைய மைண்ட் வாய்ஸா இருந்துச்சு. ஆமா ரொம்ப கஷ்டம். சரி, யார் அந்த ஸ்வாப் நினைக்கிறீங்க? அந்த 2 பேரா? கம்பல்சரி 2 பேரா? 2 1. நான் ஆக்சுவலா ஒரு மேட்டர் தெரியுமாமா, 7ஆம் தேதி நவம்பர் விச் இஸ் ஒரு 30 நாள் கழிச்சு இந்த பிக் பாஸ்ல வைல்ட் கார்டு என்ட்ரி எல்லாம் ஆனப்ப நான் வந்து ஒரு டாப் 5 போட்டிருக்கேன். அதுல தீபக் பேரை போடல, சிவகுமார் பேரை அதுக்கு பதிலா போட்டிருந்திருக்கேன். அந்த ஒரே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை மட்டும் மாத்திட்டா எல்லாமே கரெக்டா இருக்கு. முத்துக்குமரன், சௌந்தர்யா, ஜாக்லின், ரயான் போட்டிருக்கீங்களா? ரயான் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்கேன். வாட் ப்ரெடிக்ஷன் சர்ஜி. அப்ப சிவகுமார், தீபக் சார் வந்து he deserves to be the top 5. சிவகுமார் வந்து அப்ப வந்து கொஞ்சம் டேலண்ட் எல்லாம் காட்டினோன்னே, பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணோன்னே சில பேருக்கு அதை பிடிக்கும்னு நினைச்சு நம்ம அதை பண்ணோம். ஆனா நிறைய பேருக்கு அதை பிடிக்கல. இப்ப ஸ்வாப்ல தீபக்கு தூக்கிட்டு சிவகுமார் பத்திர போட்டுட்டாங்க தெரியாமன்னா ஏன் சோழி முடிஞ்சு. தீபக் ஃபேன்ஸ் என்ன கொண்டுருவாங்க, நீதான் ஏதோ பண்ணிருக்க, நீதான் ஏதோ பண்ணிருக்க அப்படின்ட்டு. தீபக் ஆல்வேஸ் டிஸ்டர்ப்ட், அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் இப்போ இருக்கிற ரீசன்ட் வோட்டிங்ஸ்ல தீபக் சாரோட வோட்டிங் கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆயிட்ட மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. நான் பிரச்சனை இல்லாம போயிடுவார், டாப் 5ல போயிடுவார். அடுத்து சௌந்தர்யா நிச்சயமா டாப் 5ல இருப்பாங்களா? இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அருண் பெட்டர் தான் சௌந்தர்யான்னு தோணுது. இல்ல, அருண் பெட்டர் தான் சௌந்தர்யா எனக்கு தோணுது. பட் அருண் சம்பந்தப்பட்டவர்களே சௌந்தர்யாவுக்கு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு தோன்றது மட்டும் வச்சு அனர்த்தம் பண்றது அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். எப்படி பார்த்தாலுமே 4 பேர் நல்ல கண்டெஸ்டண்டா இருக்காங்களே ஆல்ரெடி இருக்கிற 8 பேர்ல. ஒருத்தர் ஸ்வாப் பண்ணா கூட ஓகே. இந்த வந்த 8 பேர்ல பெருசா யாரும் டிசர்விங் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ். மேபி ரவி சார் சொல்லலாம், ஏன்னா அவர் ஏதோ உள்ள கொளுத்தி போட்டுட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு ஸ்ட்ராட்டஜி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளவுதான், வேற யாருமே எனக்கு தோணல. இல்ல, அது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு வாரம் அதாவது ஒரு 20-30 நாளுக்குள்ள அனுப்பின ஆட்களை மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறதே தப்பு. ஆனா நல்லா இல்ல, அப்படி இல்ல. மொத்த கண்டென்ட்லயும் ஐ பான் இன்ட்ரெஸ்டட். சோ அதுல நான் பெரிய மக்களுடைய ஓட்டுக்கு மரியாதை இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, டன். சோ அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாமே பேசிட்டோம், வேற எதுவுமே நடக்கல. இவங்க எல்லாரோடைய பெர்ஃபார்மன்ஸுமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு 3 பெர்ஃபார்ம் பண்ணாங்க, 3மே சூப்பரா இருந்துச்சு. சொல்ல மறந்துட்டேன், 3வது முறையா பிக் பாஸ் இன்டர்வியூஸ் எடுத்ததுல 3வது முறையா நம்ம இன்டர்வியூ வந்து ட்ரெண்டிங்ல இருக்கு யூடியூப். அதே மாதிரி ஒரே நாளில் 5 lakh வியூஸ் டச் பண்ணிட்டோம். 6 lakhக்கு போயிட்டு இருக்கோம். அருமை அருமை அருமை. மார்க்கிங் டுவர்ட்ஸ் 1 million மக்களே, நன்றி, ரொம்ப நன்றி ஃபார் யுவர் சப்போர்ட். KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், ப்ளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், Dress and Materials, மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்.